ஏட்டடி டீயா ரொம்ப ஏத்தந்தான். எங்க போயிருப்பா? ஐயோ இவர் வீட்டு கோழி தெரிஞ்சு போச்சா? நல்ல விட கோழியா தெரியுதே. பயலை ஏமாத்தி விலை கொடுத்து வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ குறா கோழிய எத்தனை பைசே? என்னங்க ஹிந்தி பேசுறீங்க? நான் ஒரு இந்தியன், இந்தியில தான் பேசுவேன். உனக்கு தெரியல விட்டு என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத. சரி தமிழ்ல கேக்குற என்ன வேலை? 100 ரூபாங்க. இதுக்கு 100 ரூபாயா? டேய் காலு மண்டை பிச்சு போட்டா 1/4 கிலோ தேராது. நியாயமான விலையை சொல்லு. சரிங்க, உங்களுக்காக 25 ரூபாங்க. இது வியாபாரத்துக்கு அழகு. இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாந்து கூட. என் வேலையா அதானங்க, அதுதான் நான் இருக்கேன். சரியான திறந்த வாயினா இருக்கானே. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து போறான் பாரு. சரியான இழிச்ச வாய. அவர் வீட்டு கோழியை அவரே ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாரு. என்ன வேணும்? அட புரியலையே. முருகையா இதெல்லாம் தெரியாம விளக்கண மாதிரி கடை வச்சிட்டேன். மாட்டிக்கிச்சா தாத்தா? விட்டுப்பா ஒரே அமுக்கு. 100 ரூபாய் கோழிய 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாறி பைய கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நம்ம வீட்டு கோழி எத்திரி உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? யாரு அந்த பட்டை அதான் தாத்தன் பிடிக்க சொன்னாரு பிடிச்சேன். கொழுப்பெடுத்த அலையிற மாடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு திமிரா? மரியாதையா பேசும் விட்டனா செவிழ் புஞ்சிரும். எங்க என் மேல கை வச்சு பாரு. என்னப்பா அந்த பெருச்சாளியில பிடிச்சா என் பேத்தி பிடிச்சிருக்க? ஒழுங்கா சொல்ல வேண்டாமா? நான் இதைத்தான் பெருச்சாளி நினைச்சேன். இதை பெருச்சாளின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவேன்? பள்ளி என்ன தாத்தா வந்தது பலர் நாள் அறியாம பேசிட்டு இருக்கியே. நீ போப்பா. இவன் என்ன தொட்டதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. முதல்ல போய் குளிச்சு துணிய மாத்த. என்னடி சொன்ன? போடா வாய் பேசாம வாப்பா. முதல்ல இடத்தை காலி பண்ணுவான். என்ன பேச்சு பேச்சு போற பாத்தியா? வா நீ. அது பொண்ணுன்னு போயிட்டு அவ தின்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. நான் தொட்டதுனால அவ போய் குளிக்கணுமாமே. என்ன கொழுப்பு பாரு அவளுக்கு. அட விடுப்பா, அந்த பொண்ணு எப்பயுமே அப்படிதான். வசதி இருக்குல்ல, அப்ப வாய் இருக்கும்ல. நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமோ சித்தப்ப மாதிரி எவனும் இதை பாக்கல. ஏன் பாத்துருந்தா கழுத்தை வெட்டிடுவானுங்களா? கண்டம் துண்டமா வெட்டியா போடுவாங்க. அதுலயும் மூத்தியவருக்கான சவடக்கான ரத்ன வேலை ரொம்ப பொல்லாதவப்பா. என்னப்பா ஒரு கிளாஸ் தண்ணி விடு. குடிக்கலாமா? குடிக்கலாங்க. என்ன சுந்தரா, பேப்பர்ல என்ன நியூஸ்? குண்டு வெடிச்சு 15 மாடி கட்டணம் இடிஞ்சு போச்சுக்கலாம். குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவவே எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான். ஏய் என்னடா பண்ற? வாங்கண்ணே, சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படுவா சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்றேன்? அண்ணே இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் அரை எலுமிச்சம்பழத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கம் கொடுக்குது பாரியா. ஏண்டா டேய், வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டு தான் குடிக்க. டேய் வேலே ஐயா வாடா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க, குடிக்கலான்னு சொன்னாங்க. ஓ அப்படி உல்டா பண்ணிச்ச பெரிச்சாளி. பெரிச்சாளி பொல்லாத பெரிச்சாளி ஆச்சே. ஏண்டா டேய், தண்ணி குடிக்கிற தப்பு இல்ல? திருடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க. பாருடா நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு?
செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய், உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டியோட போய் சேர்ந்துறேங்கறியா? பட்டியக்காரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறேன்? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாராயத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கறியாக்கோ. இப்ப எப்படி இருக்கு? காலையில கஞ்சி குடிச்சாச்சப்பா. காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்னது? காது எனக்கு முன்னாலே உன் காதை கழிச்சிட்டாளா? உன் காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏங்காதா ஒரு பக்கத்து டப்பாவே போச்சப்பா. அப்படி என்னதான் கேட்ட? என்ன கேட்டிருப்பா நினைக்கிற நீங்க? சொல்லி தொலை. என்னம்மா நல்லா இருக்கியா சவிக்கமான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு ஏன் சவிக்கத்துல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. ஒரு பக்கத்து ஸ்பீக்கரை கிழிச்சுட்டாப்பா. அரை பைத்தியம் நினைச்சேன், முழு பைத்தியம் போல இருக்கு. காத்து வலிக்குதுப்பா. கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, என் அப்பனே முருகா, இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே. யார் என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையிலதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு என் பக்கம் ஆகணும். கோர்ட்ல தீர்ப்பாய் வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானையா. அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. நானா எடுத்துட்டு போறேன். உன் ஆறுபட வீட்டுக்கு தானையா எழுதி வைக்க போறேன். கோயிந்தா, கோயிந்தா, கோயிந்தாவா? முருகா, முருகா, கோயிந்தா, கோயிந்தா, யாரவன்? கோயிந்தா, 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 இவன் காணா? கோயிந்தா, என்னடா இது? யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி. எங்க மூஞ்சிய காட்டு, மூஞ்சிய. கோயிந்தா. அடங்கொப்புறானே நீயா? ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன், வாசல் வந்து நின்னுக்கிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன். முருகா முருகான்னு சொல்லுடா, 3 வேளை சோறாவது கிடைக்கும். கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. திருப்பதி ஏழ்மையானுக்கு தங்கத்துல நாம சாத்ததா வேண்டிக்கிட்டேன். அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாத்தா, ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம். முருகா கவலைப்படாத, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆடாடாடா போடு, அப்படியே பையோட போடத்தா. போடுறேன் போடுறேன். அல்ல அல்ல போடு. முருகா, வாயத்தர எத்திய காட்டு. என்னத்தா தங்கத்தை போட சொன்னா விபூதியை போடுற? ஆனா தங்கத்தான் இல்ல, காசாவது போடணும்னு பார்த்தா விபூதி போடுறிய. காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா. ஆசீர்வாதம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போறேன், வழிய விடு. முருகா, கோயிந்தா, முருகா, கோயிந்தா, முருகா, கோயிந்தா. ஓடு, ஓடு. வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் உட்காருங்க சார். என்ன மாமா, கோர்ட் தீர்ப்பு நம்ம பக்கம் ஆயிருச்சுல? தீர்ப்பாயிடுச்சு. ஆனா நம்ம பக்கம் இல்ல, அவங்க பக்கம். வக்கீலே, இங்க என்ன பாக்குவத்துல மாத்த வந்தியா? 15 வருஷமா நீ வாங்கின காசுக்கு கோர்ட்ல தான் வாயை திறக்கல. இங்கயாவது வாயை திறந்து ஏதாவது சொல்லப்பா. அப்பாவா? பின்ன பெரியப்பாவா? சொல்லப்பா. கேஸ் ராக்காய் பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. அப்பா, இப்பவாவது நீ வாயை திறந்தையே, நான் பொழைச்சேன். சொந்தன் கூட பார்க்காம நம்மள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி ஜெயிச்சு நம்மளை கேவலப்படுத்தால அந்த கிழவி. 100 ஏக்கர் நிலம், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் நம்ம கை விட்டு போயிடுச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே. கேஸ் கீழ்கோர்ட் தானே தோத்துருக்கு. ஹைகோர்ட்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அங்க நான் பாத்துறேன். ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நீ பார்க்காத இடத்தையெல்லாம் எங்க வீட்டு செலவையே சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறியா? அதாண்டி அம்மா நடக்காது. பாரு, இந்த ஊரு கோர்ட்டு கூட நீ ஒழுங்கா போக முடியாத அளவுக்கு ஒத்த காலை ஒடிச்சு இறவான்னு சொல்லுவேன். மகனே, நீ கோரியான்னு பாக்குறேன். ஏடா சக்தி வேலை, அந்த ராக்காய் கிழவி ஆளை வச்சு அடிச்சு விட்டாமே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லனே, நம்ம அப்பா கூட பிறந்தவங்கனால அந்த பாசத்துல உனக்கு இறக்க வந்துருச்சா? அது இல்லப்பா, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுல்ல. எங்க இருக்குது? நீங்க தாண்டா சொல்லிட்டே தெரியுங்க. சும்மா இரு மாமா. அந்த கிழவிக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா நாளைக்கு நம்ம தலை தானே உருண்டோம். உருள்றதுக்கு முன்னால இந்த விபூதியை நெத்தியில பூசிட்டு 2 பேரும் சேர்ந்து உருளுங்க. அப்படியா? எந்த கோயில? கோவில் இல்ல மாப்பிள, இது குடும்ப விபூதி. இனிமேலாவது உங்க 2 பேருக்கு நல்ல புத்தி வரட்டும்னு ராக்காய் கிழவி தான் கொடுத்துட்டா. என்னங்கடா ஓமா?
கிழவிக்கு கேஸ்ல ஜெயிச்சுட்டாங்கிற திமுறா முதல்ல அவளை ஊரை விட்டு விரட்டினாதான் சரியா வரும். ஆ, நீங்களும் ஒவ்வொருத்தரையும் வாயாலாண்டா விரட்டுறீங்க. இப்படித்தான் அந்த முத்துக்காலைய ஊரை விட்டே விரட்டணும், யாரு வேலை கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த ராக்காய் கடை வேலையும் கொடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டா. போற போக்க பார்த்தா அவங்கதான் நம்மள ஊரை விட்டே விரட்டுவாங்க போல தெரியுது. பெரிய மாப்பிள்ள, என்ன மாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி நம்ம எல்லாம் ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு முதல்ல நீங்க காலை கரெக்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஓடும் போது நீங்க இந்த காலை எடுத்துட்டு வந்து சேரவே முடியாது. என்ன மாமா கொண்டு போன தக்காளி எல்லாம் திருப்பி கொண்டு வர? ஜூஸ் புடிஞ்சு குடிக்கலான்னு தான். தக்காளியா? பீத்த தக்காளி. விளையாடாத மாமா, பரமசிவம் மண்டியில போட்டு காசு வாங்கிட்டு சொன்னல. அவன் வண்டியில எங்க போடுறது, கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கேக்குறான். சரக்கு சுத்தம் இல்லன்னு திருப்பி அனுப்பிட்டான்ப்பா. அப்படியா சொன்னாவே? அப்படித்தான் சொன்னான். இனிமே அவன் தலையில இருந்தாலும் அவனுக்கு தக்காளி அனுப்ப கூடாது. ஏன் அவனுக்கு சரக்கு அனுப்புறன்னு பாக்குறேன். ஓ, நல்லா பாக்கலாமே. முத்துக்காலதான் சரக்க கொண்டு போய் வண்டி வண்டியா இறக்கிட்டு இருக்கான். அது என்னப்பா, அவன் தோட்டத்து தக்காளி மட்டும் பாக்குறதுக்கு நல்ல தள தளன்னு ஆப்பிள் மாதிரி இருக்குது. சாம்பிளுக்கு நானே காசு கொடுத்து ஒரு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. புள்ள, அந்த கூடை மட்டும் இறக்கி வைய. தக்காளில இது தக்காளிடா, தேன் மாதிரி இருக்கு. உன்ன திரும்பி உட்காந்துக்க. சொல்ல வெக்கமில்ல அவனுக்கு? அவன் விவசாயத்துல இருந்து வியாபாரம் வரைக்கும் நமக்கு போட்டியா வந்துகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் தாத்தா. நானா? பின்ன ஊர் பேர் தெரியாதவன ஊருக்குள்ள கூட்டி வந்து மாடி மேய்க்க விட்டது நீ தானே? பின்ன யாரைய மேய்க்க சொல்ல முடியும்? நம்ம ஊர்ல இருக்கிற வேலையை தானப்பா சொல்ல முடியும். அவன் பொழப்புக்கு வழியை காட்டின, அவன் நம்ம பொழப்புலயே கைய வைப்பான்னு யாருக்குப்பா தெரியும்? இத்தனைக்கு காரணம் அந்த ராக்காய் கிழவு தான். அவனை வெடி வச்சா கூட இப்ப கிளப்ப முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான். மாமா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இத்தனைக்கு காரணம் நீ தானே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை அழிச்சிடறேன் பாரு. இவ்வளவுக்கு காரணம் நீ தானே. இத்தனை சண்டைக்கு காரணம் நீ தானே. நீ தானே, நீ தானே, நீ தானே, நீ தானே. பாவம், நான் என்ன செய்யறேன் பாரு. ஐயோ பூச்சி, உன் பேச்ச கேட்டு ஆத்தாக்கு அதோட காசுலயே சேலை எடுத்துட்டேன். ஏதாவது எசகு புசக ஆச்சு? கவலையே படாத முத்துக்கால, சேலைக்கு மயங்காத பொங்கலையே கிடையாது. அதுவும் ஆத்தா இந்த சிலையை பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுதா இல்லையா பாரு நீ. எவாடி சொல்லும் போதே பதியுதுப்பா. இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி. அத்தா, தக்காளி போட்டியா? ஒரு வண்டி தக்காளிய பரமசிவா மண்டியில போட்டாச்சு. அவன் வண்டியிலயா போட்ட? நீ சொன்ன மாதிரி இல்லையே, நல்ல மனுஷனா இருக்காரு. அவங்கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான், காசு வாங்கினியா? குடு. அட, அதுக்கே இப்படி அலையற? மணி தொங்கிட்டு வரணும்ல. என்ன தூக்கிட்டு ஓடிட்டா போறேன். என்னடா குடுறான்னா? என்னடா 100 ரூபாய் குறையுது? அது வந்து இது நல்லா இருக்க பார்த்து சொல்லு. டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 100 ரூபாய் குறையுதுங்கிற, இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அது 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 ஒண்ணு இல்ல, நீ ஏன் பதற? அந்த 100 ரூபாய்ல உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், உன்னை சேலை எடுத்து கொடுன்னு நான் கேட்டனா? இல்ல. எனக்கு சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு? அத்தா, உன்கிட்ட இருக்கிறது 2 சேலை, அதுவும் கிழிஞ்ச சேலை. அது நீ தச்சு தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல. என் மனசு கேட்கல. நான் தச்சு கட்டுறேன், தைக்காம கட்டுறேன், அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? எடுத்துட்டு வந்தா நான் சீலை 100 ரூபாய். அத்தா, புது சேலை அதை தூக்கி போட்டியே. வேலையை பார்த்தமா கஞ்சிய குடிச்சுமான்னு இல்லாம, இந்த பாரு, ஒழுங்கா மரியாதை அந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் வாங்கணும். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல. மறுபடியும் மார்க்கெட் போக முடியாது. குழம்பு கூட மோசமா இருக்கு. கடலை இன்னும் கடலை, இது கரிச காட்டு கடலை, கக்கா மக வெடல, நான் அவளை இன்னும் தொடல, நான் அவளை இன்னும் அவளை இன்னும். கோழிக்குழம்பு இல்லையா போச்சு போல் இருக்கு, கொல்ல போற அன்னைக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வாங்கால வாங்கால நான் தானப்பா சொன்னேன், நீ தானப்பா ஒத்த காலம் அலம்பிடிச்சு வாங்கினியா? ஆத்தாக்கு சேலை வாங்கு, கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுவான்னு சொன்னியா இல்லையா? சும்மா இருப்பா, இந்த கஞ்ச கலவி இடக்கு மடக்க அப்படி இப்படி அடிச்சு பிடி சொன்னல, கேட்டியாப்பா? இப்ப நீ வாங்கிட்டு என்ன மாதிரி என்ன அர்த்தம்? என்னது? என்ன என்ன? சரி இருப்பா, நடந்து போச்சு என்னன்றா? இத காசாக்குனதா சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு. உடனே வாங்கினாங்க இதை. ஆளுக்கு பாதி கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும். ஏய், இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொன்னா உள்ள கோமணத்தை உருவி எரிச்சிடுவேன். கோமணம் எல்லாம் சும்மா இருப்பா, இப்ப காசாகணும் அவ்வளவுதானே. ஆமா. வா, ஏன் பொறுப்பு? 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஏண்டா, கந்தனை முருகனை கூறு கட்டி வைக்கிறியா? இதுல தக்காளியா? குருட்டு நாய, இது என்ன பப்பாளியா?
ஏண்டா என்னது சாம்பல்ல பரண்ட கழுத மாதிரி வந்து நிக்கிறேன்? சாமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்கு, அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்த யாத்திரை. அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில டீ காபி குடிக்கணும். ஐயோ சாமி டீ காபி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்கார்ந்து. உங்களுக்கு யாருமே ஆகாது. வரங்க சாமி கும்பிடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே? மனுஷன் திங்கிறதானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து நின்னா வியாபாரம் எப்படி ஆகும்? வயிற்றுச்சல் கிடப்பாது. மாமன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கேயே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படா? பாருங்களேன். எப்படிங்க? உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க. புடிங்க. அங்க வைடா. தூங்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஏய் பிரிச்சாலி, எப்படா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூடையும் காலி பண்ண? அத நான் பாக்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு. ஏய் ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணேன்னு காட்டணுமா? காட்டு. இப்படித்தான். தண்ணியில விளைஞ்சு தண்ணியிலேயே போகுது. ஓஹோ. பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை. வேண்டாம், லேட் ஆகும். தண்ணி யாத்திரையா போ. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். இப்படியா போ, சீக்கிரமா போனா முருகனை பாத்திரலாம். பட்டைக்காரர போய் கொண்டு வந்து கண்டிக்கிறேன். என்னாடி பொம்பல எக்கச்சக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறையே மாந்தோப்பு தந்துல. அது பக்கம் போனியா மீன் 2 காணல, தொப்பு பக்கம் போனியா தேங்காய் 2 காணல. என்னாடி பொம்பல எக்கச்சக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறையே மாந்தோப்பு தந்துல. மாட்டிக்கிட்டு நிக்கிறையே மாந்தோப்பு தந்துல. நிலந்தா ராக்காய் கிழவிக்கு சொந்தம் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. ரோடு கூட உங்களுக்கு சொந்தம் தீர்ப்பாயிடுச்சா? எப்படியா போறது? வேணும்னா இடுப்புல தூக்கிட்டு போய் இறக்கி விடுவா. உனக்கு என்ன திமிரா? ஏய் யாருக்கு திமிருன்ற? இந்த 2 சக்கரம் இருக்கிறதுனால தான் ஊர்ல ஒரு தெரு இல்லாம சுத்துற. கொழுப்பு அடக்குறேன் பாரு. நகட்டிட்டாளுங்களே. மாடு மேய்ச்சது மறந்துடாத. நாங்க எதையும் மறக்கல. இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவருன்னு சரியாத்தான் இருக்கு. என்னடி இடுப்பு கீழே மச்சம் மிச்சங்கிறது என்ன விஷயம்? அரை லூசு. வாங்கடி போலாம். அதோட மூச்சியும் முதிர கட்டியும் பாரு. உங்களோட விட எங்களுக்கு நல்லா தான் இருக்கு. சைக்கிள் தூக்கிட்டு ஓடு. உனக்கு வைக்கிற வேட்டு. வாடி என் சக்காலத்து. என்னடி காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஆத்தா, இங்க உன் பாதம் தேயுது. அங்க நீ பாடுபட்டதெல்லாம் பாழா போயிட்டு இருக்கே. என்னடி சொல்ற? நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய அந்த முத்துக்கால. அவன் கடையாணி கண்டது கூட தெரியாம வண்டியை ஓட்டிக்கிட்டே போறான். கூப்பிட்டு சொன்னா ஏன் சொத்தா போகுது, கிழவி சொத்து தானே, போனா போட்டு சொல்றான். அதோட விட்டானா, நான் பாடுபடலனா கிழவி கஞ்சிக்கு சிங்கி அடிப்பான்னு சொல்லிட்டு போறான். சொன்னா நம்ப மாட்டேன். இங்க பாரு. பாவி பையன் அப்படியா சொன்னா? இன்னும் என்னமோ சொன்னானே. சொல்லி இருப்பான். எடுத்துட்டு வந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்தா தாண்டா கஞ்சி ஊத்துவேன்னு சொன்னல. அந்த கோபத்துல சொல்லி இருக்கான். வரட்டும். இதையும் சொன்னானே. ஆசை ஆசையா புடவை வாங்கிட்டு வந்தா வேண்டாம்னு சொல்லி தூக்கி எடுத்துட்டான் அந்த கிழக்கு சிரிக்கி. அது கேட்ட சிரிக்கி நான் சொல்ல, அதான் அந்த முத்துக்காளா அவன் தான் சொன்னான். பூச்சி உண்மையை சொல்லு. சொல்லு. வண்டிக்கு மை போட்டியா, கடையாணிய மாட்டியா இல்லையா? நான் போடாம வேகமா போடுவேன். கேள்வி கேட்கிறேன். மாட்டினா எப்படிடா சக்கரம் விழும்? இப்ப நான் ஆட்டாக்கு என்ன பதில் சொல்றது? பூச்சி காலையை அடிச்சு உன் மண்டைய பொழந்துடுறேன் பாரு. என்ன யார் தெரியுமா? யாரு? காலைக்கு தெருப்பா. அந்த செருப்பாலே அடிச்சு பிச்சு விடுவேன். சக்கரத்து தூக்குடா. ஐயோ காய்கறி எல்லாம் போச்சே. போலே நாம
சக்கரத்தை தூக்கத்துல தத்துவ பண்ண பாடி இருக்க அஞ்சிலே முக்கிய மதக விடுற பாரு பாடுற வாய் கிழிச்சடா ஐயோ ஐயோ ஏடா கடையாணி கலண்டது கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போனா வண்டி கூட செய்யாம என்ன செய்யும்? ஆமா கிளவி சொத்துட்டானே பாரா போனா போகட்டும்னு சொன்னியாமே. நீ இல்லைன்னா நான் கஞ்சிக்கே சிங்கி அடிப்பேன்னு வேற சொன்னியாமே. நீ வங்கி அடிப்பேன்னு நீ சோத்துக்கு சிங்கி அடிப்பேன்னு நான் சொன்னேன். யார் சொன்னது? பூஞ்சால தாண்டா வந்து சொல்லிட்டு இந்த கடையாணி குடுத்துட்டு போனா. ஓஹோ அந்த மங்கி பண்ண வேலையா அது? புத்துக்கால பூஞ்சோல வண்ட வம்புறது இல்லாம வகையா உன்னை மாட்டிட்டு போயிடுச்சு பாத்தியா? ஏதா அந்த பொண்ணுதான் அப்படி சொல்லிச்சுட்டு நீ வந்து என்ன கேக்குறிய? நான் உன்னை பத்தி அப்படி எல்லாம் பேசுவேனா? கொஞ்சம் பண்ண யோசிச்சு பாத்தியா? எவனாவது கடையானை கழட்டி போட்டு வண்டியை ஓட்டி கவுந்தடிச்சு விழுவானா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா கடையானை கழட்டி போட்டு விழுவானா? அவளுக்கு பூந்தோலன்னு பேர் வச்சதுக்கு பூரான வச்சுக்கிறான் அப்பா. இங்க வர்றா உனக்கு கூட அழகாரமா போச்சா? என்ன பார்த்தா நில்லு. சிரிக்கு மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா? அவ தலை பேன் எடுத்து எந்தலையிலே விட்டுட்டு போயிட்டாளே. இருக்கட்டும். உனக்கு ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு. விஷயத்தை சொல்றா. ஐயா தெரியாதனமா 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டங்க. வீட்டுல எந்த நேரமும் சண்டைங்க. தெருவே நாரி போகுதுங்க. சமாளிக்க முடியலங்க ஐயா. டேய் முத்து, இப்ப நமக்கு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்க. ஒண்ணுல நம்ம குடி இருக்கிறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி நமக்கு 2 வண்டி மாடு இருக்குன்னு வையி. ஒண்ணு நம்ம உபயோகப்படுத்துறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி ஒரு 2 பொண்டாட்டியில ஒருத்தைய வீட்டோட வச்சுக்க. அப்பதான் பிரச்சனை வராது. டேய் மனுஷன் இருந்தா என்ன மாதிரி இருக்கணும்டா. என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? பட்டிக்கற ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க. நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு. மனு கொடுக்க வந்திருக்காங்க. மனு கொடுக்கறதா மந்திரி கிட்ட போக சொல்லு. மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷ கணக்காகும். உங்கள்ட்ட கொடுத்தா உடனே நடக்கும். ஏமா இங்க வா. ஐயாட்ட கொடுமா. யோ பட்டைக்காரன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதை எழுதி வைக்கிறேன் இதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தாலியும் கட்டாம என்ன ஏமாத்திட்டே தெரியுற. ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல. என் பேரு கரகாட்டக்காரி கனகவல்லி இல்ல. ஏங்க அழுகுறீங்க? மனுவை படிச்சவன் அவர் மனசு உருகிருச்சு. அப்படித்தானங்க? அப்படி என்னதாங்க அந்த மனுல எழுதி இருக்கு? கொடுங்க அவங்களும் படிக்கட்டான். டேய் இது மராட்டியில் எழுதி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப நீ சொல்லுமா. டேய் பாப்பா, ஏங்க பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு அப்புறம் ஏன் மூடி மறைக்கீங்க? டேய் நான் எதடா மூடி மறைச்சேன்? பாப்பான்னு தான்டா சொன்னேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்பு. இத பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி. நான் வாரேன். பட்டைக்கரையா வரையா? டேய் நீ இருடா, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நாங்க அப்புறம் பேசிடுமே. இல்ல இப்பவே நான் பேசி ஆகணும். நம்மள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. வா. அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தது? நான் தான் எழுதி கொடுத்தேன். நீயா? உன்ன முத்துக்கால 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 எங்க அழகா? இங்க இருக்கியா? முத்துக்கால என்ன ஆத்தோரமா வந்துக்கிட்டு நம்ம வாடுலாம் சக்தி வேலை அவன் ஆளுகளை விட்டு அறியாம அவன் பண்ணையில கொண்டு அடைச்சாப்பா. பண்ண இல்லையா? ஆமா. என்னங்க நியாயமா இது அடுக்குமான்னு கேட்டதுக்கு என்னைய போட்டு சாத்திட்டாங்க. சாத்திட்டான். மாட்ட மாட்டுக்கு வர முத்துக்கால ஒவ்வொருத்தரும் உங்க கட்டாம வீடு திரும்பாப்பா. என்னப்பா என்னப்பா என்னவே பயம் கொடுத்துற? அடி என்ன சாதாரண அடியா? வறுமை அடி. வலி இருக்கத்தான் செய்யும். ஐயப்பா எப்பா வில்லங்க வருதுப்பா. எங்க? பின்னால பின்னால. ஆஹா வர்ற வேகமே தெரியலையே. அன்னைக்கு காது இன்னைக்கு என்னவோ. ஏமா நீங்க அன்னைக்கு என் காலை கிழிச்சிட்டீங்க. உங்க சித்தப்பா என்ன முத்துக்கால காலை வீங்க வச்சுட்டாரு. உங்க குடும்பத்தை நீங்க என்னதான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னதான் இருந்தாலும் என் சித்தப்பா செஞ்சது தப்புதான். நான் எந்த விஷயத்தையும் என் சித்தப்பா கிட்ட ஏன் சொல்ல. சொல்லி பாரு. ஒண்ணு சொல்றமா, முத்துக்காலைக்கு மட்டும் கம்பு சுத்த தெரிஞ்சு நடக்கிற கதையை வேற. ஆமா பூச்சி, இந்த சுத்து வட்டாரத்திலேயே சிலம்பு கத்து கொடுக்கறதுல விவரமான வாத்தியார் யாரு? செத்தவனை எழுப்பி கேட்டா கூட சொல்லி விடுவான். சிலம்புக்கு வாத்தியார் வீரனூர் சங்கியான்னு. ஆனா அவர் நம்மளுக்கு கத்து கொடுக்க மாட்டாரு. ஏன் கத்து கொடுக்க அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போறோம். அவரை எப்படியும் சம்மதிக்க வைக்கணும். நான் சிலம்பு கத்தே ஆகணும். சரிதா, நடக்கிற கதையை பேசு முத்துக்கால. ஏன் நடக்காது? நான் என் மாமா கிட்ட சொல்லி கத்து கொடுக்க சொல்றேன். ஏன்
என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொன்ன என் மாமா கேப்பாரு, என் பேச்ச தட்டவே அது மாட்டாரு. உண்மைதாப்பா. அவர் மட்டும் உனக்கு கத்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, ஒரு கம்ப வச்சு 100 வீச்சர் வேலை சமாளிக்கலாமையா? கரெக்டா சொன்னையா. நான் இப்பவே போய் என் மாமா கிட்ட சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், கூட்டிட்டு வந்துரு. நான் உங்களுக்காக என் மாமா வீட்டுல காத்துட்டு இருக்கேன். என்ன? சொல்லம்மா, பாத்து போதாய. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நான் சோத்துல மட்டும் கூச்சே பட மாட்டேன். ஊற்றுங்க குழம்ப. ஏண்டி இந்த துரோகி பயலுக்கு நடுவேட்டில் உட்கார வச்சு நீ விருந்து போடுறியா? அட, சும்மா இருங்க. நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்தா யாருக்காவது சோறு போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தெருவில் எத்தனை பிச்சைக்கார போயிருக்கான், அவங்களை கூப்பிட்டு போட வேண்டியதானே? அப்ப இவருக்கு போடுங்க. வாயிலே ஐயோ, முடிச்சிருவேன். பேசாம இருங்க. இந்த பிஞ்சு முகத்தை பார்த்துமா கோபப்படுறீங்க? பிஞ்சு முகமா இது? பிஞ்சு போன முகம். டேய், எந்திர மேல. டேய், அதை அப்படியே வச்சுட்டு போடா. தர மாட்டேன். டேய், நான் சாப்பிடுறேன்டா. போடாம போடாம தர. டேய், சொன்னா கேளுடா. மனு கொடுத்ததுனால தானே மனசு மாறி வந்தீங்க. மனசு மாறி வரல, மனசு கொதிச்சு போய் வந்திருக்கிற. நீ மட்டும் இல்ல, ரம்ப ஊர்வசி எவ வந்தாலும் என் மனசை மாத்த முடியாது, ஏற எடுத்தும் பார்க்க மாட்டேன். வேணாண்டி அம்பள பாவம் வாங்காத என்னோட சாபம். மேற்கொண்டு யாராவது போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கோவில் மணி 3 தடவை அடிக்கும், அதுக்குள்ள வந்து கலந்துக்கணும். நம்ம படகலச்சாம் பரம்பரையை ஏத்து இத்தனை வருஷமா எவன் ஜெயிச்சிருக்கான்? இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கு மணியை வேற ஏங்க லொட்டு லொட்டு அடிச்சு துளைக்கிறீங்க? இது தேவைதானா? இருங்க இருங்க, சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி ஒண்ணு இருக்கா? அப்ப ஐயோ, யாரியாது கம்ப போட்டு ஒளிஞ்சு நின்னா எப்படி? கம்பா எந்திரிச்சு விளையாடும். மரியாதையா முன்னாடி வந்து மூஞ்சியை காட்டு, இல்லன்னா கம்ப தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். படகலச்சாம் பரம்பரை தெரிஞ்சிருந்தா அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னானாமே. என் ரத்தமே சுண்டி போச்சு, தோலே சுருங்கி போச்சு. அந்த ராக்காய் கிழவி அவனுக்கு சொத்தை மட்டும் கொடுக்கல, சொல்லியும் கொடுத்துருப்பான். இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? உன் விளையாட்டுத்தனம் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு பாத்தியா? அதுக்காக அவ்வளவு பேருக்கு மத்தியில என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டேன்னு சித்தி. சொல்லிட்டா கட்டிடுவான் அவன், விட்டுருவான். நானே நான் அப்பவே சொன்னேன், இந்த கோயில் மணியை லொட்டு லொட்டுன்னு தட்டாதீங்கடா, எவனாவது உள்ள பூந்துருவான்னு. கேட்டான் அந்த வீரனூர் சங்கையா. சம்பிரதாயம் கம்பரதாயம் சொல்லி மணியை போய் தட்டி இப்ப வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிட்டான். ஆமா, எங்க அந்த சவட்டுக்காரன் தென்னமர கூட என்ன விக்கிறவனு? சங்கையா அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க. வில்லங்கமே அவனாலதான். அவங்க எதுக்கு இவனுக்கு போறானுங்க? மறுபடியும் அவன் கோவில் மணி ஆட்ட சொல்ல போறான். விவகாரம் தான். முதல்ல அந்த மணியை அத்தறிங்கடா, அப்பதான் இந்த ஊர் உருப்படும் சொல்றேன். எவனாவது கேட்கிறானுங்களா? கனகா கோயில் அப்படி வர பாவம், அவர் என்ன சேர்ந்து வருத்தமா இருக்கு. ஏன் அவருக்கு என்ன குறைச்சல்? சொத்து பத்தோட சுகமாத்தான் இருக்காரு. இருந்து என்ன முடியா? வாங்க கூடாது வாங்கிட்டாரே பிளேக்கு. அப்படி ஒரு சொத்து வாங்கின விஷயத்த பால் மனுஷன் சொல்லவே இல்லையே. வரட்டும், அதுல பாதி எழுதி வாங்காம சும்மா விட மாட்டேனே. இங்க வருமா, அது சொத்து இல்லம்மா, கொடிய வியாதி. பிளேக்கு வந்தவங்க மூச்சு பட்டாலே ஆளே குளோஸ் தான்.
ஐயோ, என்னது புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? மாமா, மயில காளை மாதிரி இருந்த உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சே. அதுக்குதான் உடம்ப தேர்ந்ததுக்கு பாத்தியா பச்சை காய்கறி ஐட்டமா போட்டு தாக்கிட்டு இருக்கிறேன். இத சாப்பிட்டா அந்த பிளேக் போயிடுமா? என்னது பிளேக்கா? உயிரை கொல்ற அந்த வியாதி உங்களுக்கு இருக்காமே. எவன் சொன்னது? இங்கதான் வாங்க, இவர்தான். யார் நீங்க? ஹெல்த் ஆபீசர். அதாவது சுகாதார அதிகாரி. உங்களுக்கு பிளேக் இருக்குதா? இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அதான் குட்டி போந்துருக்காங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிட்டதுனால சீக்கிரமா குணப்படுத்திடலாம். சார், பிளேக் எல்லாம் எனக்கு கிடையாது. இது யாரோ கிளப்பி விட்ட பொருளே. பட்டேகர்ற ஆபீசர் கூப்பிட்டா நோயாளி ஒத்துழைக்கணும். கரெக்ட். பொதுவா பிளேக்கோ எய்ட்ஸோ இருந்தா உடனடியா சுகாதார நிலையத்துக்கு தெரியப்படுத்தணும், இல்லன்னா சட்டப்படி குற்றம். ஏய், நீ எதுக்கு வாயை கட்டுற? ஒரு பாதுகாப்பு தான். வாங்க சார். வரல என்ன? எப்படிங்க வாயா? என்ன பட்டேக்காரன்? எனக்கு என்னையா அங்க வந்து பேசிட்டியா? வாயா. அம்மா, தப்பிச்சுருவாரு, விட்டுறாதீங்க. ஏங்கய்யா, முடியாது, நடக்காது. ஏறியா வண்டியில. ஐயோ, எனக்கு ஏறியா வண்டியா. அவரை விட்டுடுங்க. என்னை விட்டு போறீங்களே. இதயம் ஐயோ, டேய், நில்றா. உன்னை தாண்டா நான் தேடிட்டு இருக்கேன். நில்றா. படுவா, நில்றா. டேய், டேய், நில்லு. நில்றா. நில்றா, நில்லு. ஐயா, அங்க பெருக்காடி. உன்னை என்னடா அது? டேய், குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்ன, இப்ப கள்ளச்சாராயம் எங்கேயாச்சும் விக்க ஆரம்பிச்சிட்டியா? உன்னை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தானே திருந்துவீங்க. ஐயா, இது இளநீங்க. இது இளநியா? போய் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. சத்தியமா இது இளநீங்க. வேணா குடிச்சு பாருங்க. இளநீ தானா? சரி, கொண்டா. குடிங்க. ஏண்டா, சாராயத்தை இளநின்னு சொன்னதும் இல்லாம என்ன வேற குடிக்க வச்சியாடா? அவளையும் குடிச்சு பாருங்க சொல்றீங்க. எதையுமே அரையும் குறையுமா வைக்க கூடாது என் கணக்கு சொல்லிருக்கா. என்ன குடிக்க வச்சியாடா? ஓடியாங்க. காப்பாத்துங்க. பட்டேகர் தள்ளி போட்டு அடிக்கிறாரு. பட்டேகர் தள்ளி போட்டு அடிக்கிறாரு. ஐயோ, ஓடியாங்க. என்ன பட்டேகர் தள்ளி போட்டு அடிக்கிறாங்க. யோ, என்ன நீங்க தண்ணி போட்டீங்களா? நம்பவே முடியலையே. யோ, நான் குடிக்கலையா, சொல்றேன். டேய், கூட்டமா இருக்காங்க. போயா. வாங்க, வாங்க. யோ, வாங்கய்யா. என்னையா கூட்டுறீங்க? ஐயா, பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்காருங்க. ஆ? சத்தியமா நான் தண்ணி போட்டு அடிக்கலீங்க. நீங்க ஊத சொல்லுங்க. டேய், துருத்தி வாயா, ஊதியா விடுற. யோ, ஊதியா பாக்கலாம். பி 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 யோ, பி பி. நிறுத்தியா. பெரிய தில்லானா மோகன் அம்மா சிவாஜி கணேசன் நினைப்பா. வாய ஊதியானா நானும் சொல்லுவான் ஊதுறேன். ஃபு. ஐயோ, நாத்தா. என்னையா உங்க வாய் நாறுதுங்க. நிறைய ஸ்டேஷனுக்கு. போலீஸ்காரர் சார், ஆ, படகலச்சாம் பரம்பரை பட்டைக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆமா. அது நான் தாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்லைங்க. நீங்க பார்த்து மன்னிச்சு விடலாமுங்க, மன்னிக்காமலும் விடலாங்க. தண்டிச்சு ஆகணும். போனா யோ, அங்க என்னையா முறைக்கிற? ஏரியா சைக்கிள்ல முன்னாடிங்களா பின்னாடிங்களா? உங்க சௌரியம் எப்படியோ அப்படி செய்யுங்க. அப்படியே செய்யறேங்க. ஆமாங்க. வாங்க. பட்டேகரனா வா, உன்னை பட்டேகரன். போயா. யோ, யோ. முத்துக்கால இப்படி பழசையே நினைச்சுக்கிட்டா இப்படிப்பா சாப்பிடுப்பா. இது எங்க இருந்து வந்தது? பூஞ்சோலதான் கொடுத்துட்டு போச்சு. முத்துக்கால, முத்துக்கால, முத்துக்கால நில்லுப்பா. முத்துக்கால, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு இல்லப்பா. இந்த 3 நாள் அந்த பொண்ணு தவிச்ச தவிப்பு உனக்கு தெரியாது, எனக்கு தாப்பா தெரியும். இப்ப கூட அவங்க சித்தப்பமாருக்கு தெரியாம தாப்பா இந்த சாப்பாடை கொண்டாந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிப்பா,
நீ சாப்பிட்டு தெரிஞ்சாதான் அந்த பொண்ணு சாப்பிடும். அப்படித்தான் சொல்லுவேன். சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்பாளா? நிச்சயம் கேப்பாப்பா. புடிப்பா ஆ கட்டு ஆ ஆ ச்சே என்ன நீ புள்ளையா நீ? இப்படி அடம் பிடிக்கிறீங்க. ஏய், இது புடுறா. பாரு மூதே ஏம்மா, மூதே ஏம்மா புள்ளை போட்டு அடிக்கிற? மருந்து குடிதா குடிக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் மருந்து எப்படி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். குடு. ராஜா இங்க பாரு, வர்றா நான் எப்படி குடிக்கிறேன்னு. நீயும் அப்படியே குடிக்கணும். இந்தா குடி 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 குடி. இப்ப எப்படி குடிச்சான்? குடி. பாத்தியா? என்ன ஒரு தாயால செய்ய முடியாது, நீங்க செஞ்சு விட்டீங்களே எப்படி? அதான்டா, எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது அதுக்குன்னு முறை இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே மாறிடணும். ஓஹோ. சும்மா இரு. ஓடிச்சு நின்னு. ஏய், ஏய், தள்ளுமா, தள்ளு, விலகுமா, விலகுமா. பட்டேகர் என்ன காப்பாத்துங்க. ஏம்மா, ஒரு ஆம்பளை போட்டு இத்தனை பொம்பளை அடிக்கலாமா? இந்த பாவி பையன் செஞ்ச காரியத்துக்கு அருவாமனையில காய் நறுக்கிற மாதிரி நறுக்கணும். என்னது அருவாமனையில நறுக்கணுமா? ஆமா. அப்படி என்னடா செஞ்ச? பட்டேகர இந்த அம்மா குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏமா குழந்தைய போட்டு அடிக்கிறேன்னு கேட்டேன். குழந்தை பால் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்டா உனக்கு அறிவு இருக்காடா? நீங்க தானே சொன்னீங்க குழந்தை விஷயத்துல குழந்தையா மாறினோம்னு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இங்க பாருங்க. ஐயா ஐயா ஐயா, என்னடா போச்சு? ஐயா அந்த வருஷம் திருவிழாவுல கோயில் வரியில இருந்து உங்க பேரை எடுத்துட்டாங்கய்யா. வழக்கமா உங்களுக்கு கொடுக்குற முதல் மரியாதையும் கிடையாதான். சாமி உங்க வீட்டு வாசலே நிக்கலாம். மொத்தத்துல உங்களை அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி பேசிட்டு திரியறாங்கய்யா. அந்த அளவுக்கு தைரியம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு? வேற யாரும் எல்லாம் உங்க தம்பியதான். அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? ஆரம்பத்திலே கேட்காம விட்டதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயி போச்சு. அவனுங்களை ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏய், என்ன போய் கேட்க போற? என் புருஷனுக்கு மரியாதையை கொடுங்க, கௌரவத்தை கொடுங்கன்னு கேட்க போறியாக்கும். பேசாம போய் வேலையை பாரு. ஐயா மகாமுனி, மதுரை வீரா, கன்னியாத்தா, கருப்பராயா, நாளை காலையில பொழுது விடிஞ்ச உடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது. கொடி கட்டி கொடி இருக்கிறேங்கிற பேர்ல அரிவாள் எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் எத்தனை தலையை சீவ போறார்களோ. தப்பி தவறி அரிவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகுறது? அதான் இன்னைக்கே தப்பிச்சுக்கோ பொழைச்சுக்கோன்னு ஓடுறேன். யார் பேசுறது? மதுரை வீரா, என்ன தெரியலையா? நான் தான் படகலச்சாம் பரம்பரை பட்டயக்காரன். படகலச்சா படகலச்சான்னு சொல்றியே, அது எந்த படை? சிறகு படையா இல்ல சொறி படையா? உங்ககிட்ட தான் சொரிஞ்சுக்க வருவோமா? எங்களுக்கு கை இல்லையா? அரிக்கிற இடத்துல சொரிஞ்சுக்க மாட்டோமா? என்ன மதுரை வீரா விளையாடுற? உனக்கு தெரியாதா? சரிப்பா, போறதா போற. ஒரு குறை வச்சுட்டு போறியப்பா. நான் யாருக்கு எந்த குறையும் வைக்கலையே சாமி. என்னது வைக்கலையா? கனவுக்கு 2 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கணும்னு சொன்னியே, வச்சியா? கனவுக்கா? ஆமாங்க, பொண்ணை கொடுத்தீங்க, பொருளை கொடுத்தீங்க. நிலத்தை கொடுக்க போனா எப்படி பரிச்சால் குடும்பம் நடத்துவான்? பெருச்சாளிக்கு ஒரு பொந்து போதாதா மதுரை வீரா? மதுரை வீரா, அது என்ன ஒரு மனப்பாம்பு படுத்திருக்குதே? பாம்பா? ஐயோ அம்மா, எவ்வளவு பெருசு! ஐயோ, எங்க எங்க எந்த இடத்துல இருக்கு? ஏய், மதுரை வீர சிலைக்கு பின்னால இருந்து என்ன ஏமாத்தல நான் பாக்குறேன். எத்தனை நாளா நடக்குது இது? இது பராசக்தி காலத்துல இருந்து நடக்குங்க. ஓ, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களை பேசியே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஐயோ, என்ன செய்ய போறீங்க? சாவு கொடுக்கறதா வேண்டுதல்? உன் குலதெய்வத்தை வேண்டிக்க. ஏன்டா என் காலில் விடுற? நீங்க தாங்க என் குலதெய்வம். ஏய், இந்த காக்கா பிடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு பிளாக் நோயின் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேல்ல, உன்னை நான் விடவே மாட்டேன். ஐயோ, இனிமே பிளேக்ல சொல்ல மாட்டேன். பச்சை வதம் சொல்லிடுறேன். விட்டுருங்க. ஐயோ, விட்டுருங்க. ஐயோ, சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. அப்பா, என்ன ஜோடி பொருத்தம்டா. மணப்பாறை மாடு மாதிரி. அப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பாவம் இன்னையோட தொலைஞ்சு போச்சுப்பா. முத்துக்கால உங்களை சாமி இழுக்க வச்சு புண்ணியத்தை தேடி கொடுத்துட்டாரு. இந்த முறப்பு தான் ஆகாதுங்கிறது. நாங்கெல்லாம் முறைக்க ஆரம்பிச்சோம்னா காடு கரை கனவா ஊரு உலகம் தேசம்லாம் எரிஞ்சு போகும் தெரியுமா உனக்கு? வளர்ந்தா மாட்டேன் சரியான ஆம்பளை சாமி நிக்கிறேன் பாத்துக்கிட்டு நாங்களாம் 2 பாக்குறாங்களே. சாமி, ஐயாவுக்கு தண்ணி வந்திருக்கு, இருக்காரா? இப்பதான் பூஜையை முடிச்சுட்டு தென்னந்தோ பக்கம் போயிருக்கா. போயிட்டாரா?
வேண்டாமே ஐயா பாத்தியாரா? இப்பதான் பஞ்சாயத்து ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அடாடாடாடா. ஏப்பா மாணிக்கா, ஐயாவுக்கு தண்ணி வந்திருக்கு, உள்ள இருக்காரா? இப்பதான் புறப்பட்டு வீட்டுக்கு போனாங்க. இப்பதான் போறாரா? ஆமா. தந்தி 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 வந்திருக்கு, தந்தி வந்திருக்கு, தந்தி. டேய் மாப்ள, முத்துக்கால வந்துட்டான்னு ஊரே இங்க இருக்கு. நீ எங்கடா போற? சரி நீ வந்துட்டு அந்த ரெட்டையனங்க. அட வந்துருவா மாமா. இத்தனை வருஷமா எது நடக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தனா அது இப்ப நடக்கணும். என்ன வேட்டி சட்டை கழிச்சு வெளியே ஓடி போயிரியா? அட விளையாடாதீங்க மாமா. உடனடியா பூஞ்சோலைக்கும் முத்துக்காலைக்கும் கல்யாணத்தை நடத்துறதுன்னு முடிவுக்கே வந்துட்டோம். இந்த பாருங்களேன், தாலி. நீ இந்த காலை வச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்குள்ள அங்க சாந்தி முகூர்த்தமே நடந்துரும்.